டைம் கரெக்டா 8 மணி ஆகுது. நாங்க இப்பதான் வெள்ளிங்கிரி மலை ஏற போறோம். மேல போயிட்டு பார்க்கலாம். இது வந்து பார்ட் 2 வீடியோ. வெடிவாரத்துல இருந்து மலை ஏற வரைக்கும் ஃபுல்லா இதுல கவர் பண்றேன். மறக்காம ஃபுல் வீடியோ பாருங்க. இங்க அன்னதானம் போடுறாங்க. அன்னதானத்தை சாப்பிட்டுட்டு ஸ்டிக் வாங்கதான் போயிட்டு இருக்கோம். நீங்களே கட்சி எடுத்து வெட்டிக்க வேண்டியதா. கேசரி கொடுக்குறாங்க. கேசரி சூப்பரா இருக்கு. அன்னதானம் வாங்கி சாப்பிட்டு உங்கள் பேக்ஸு செப்பல்ஸ்லாம் இருந்துச்சுன்னு நாங்கள் கொடுத்துட்டு டோக்கன் வாங்கிட்டு மலையேற ஆரம்பிச்சிடலாம். பூண்டி அடிவாரத்தில் விநாயகரை கும்பிட்டுட்டு அப்படியே மேலே கிளம்பிடலாம் மக்களே. வாங்க போகலாம். கரெக்டா ஒரு 8-10 கயிற ஆரம்பிச்சோம். அடுத்த 10 நிமிஷத்துலயே ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்கோம். கரெக்டா 1 மணி நேரம் கீழேந்து இங்க வர்றதுக்கு 1 மணி நேரம். மலை இப்ப 2வது மலை நோக்கி போயிட்டு இருக்கோம். கரெக்டா 2வது மலைக்கு 10:10 கிட்டத்தட்ட 50 நிமிஷம் தாண்டிட்டு 3வது மலை ஏறிட்டு இருக்கோம். ஆல்மோஸ்ட் 4வது மலைக்கு வந்துட்டோம். மணி என்னன்னா இப்போ 11:15 ஏறுறதுக்கு ஏறிட்டு இருக்கோம். இப்ப நம்ம வந்து 4வது மலை ஸ்டார்டிங் ஏறிட்டு இருக்கோம். 3 மலை ஏறி முடிச்சாச்சு. டைம் வந்து 11:40 கரெக்டா. 3வது மலைல இருந்து இங்க வரத்துக்கு கிட்டத்தட்ட ஒரு 30 மினிட்ஸ் ஆயிடுச்சு. எல்லாம் சேர்த்து சொல்றேன். 4வது மலை ஸ்டார்ட் பண்ணிருக்கோம். சரியான குளிர் மக்களே. டைம் கரெக்டா 4:12. நாண்டிஸ்வரம்ல குளிச்சுட்டு இப்போ மேலே ஏற போறோம். கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்ததால இப்போதான் மேலே ஏறிட்டு இருக்கோம். சன்ரைஸ் பார்க்கறதுக்காக கிளம்பியிருக்கோம். ஆண்டிஸ்வரமே கிளீனா இருக்கு. ஸோ வந்தீங்கன்னா நீங்க குளிக்கலாம். டைம் கரெக்டா 4:30. ஆண்டிஸ்வரம்ல தண்ணி நல்லாவே வந்துட்டு இருக்கு. கிளியரா இருக்கு. ஸோ வந்தீங்கன்னா குளிச்சுட்டு அது வெள்ளிங்கிரி ஆண்டவரை பார்த்தலாம். இப்போ வந்து மணி கரெக்டா 5:41. 7வது மலை வந்துட்டோம். சாமியை பார்க்க போறோம். கிட்டத்தட்ட 1 மணி நேரம் ஆயிருக்கு 7வது மலை ஏறுறதுக்கு. 7வது மலைல அந்த அளவு ஒன்றும் பனி இல்லை. இதோட ப்ரீவியஸ் இயர் கம்பேர் பண்ணும்போது கூட்டமும் இல்லை. இந்த விஷயம் முதல் சிவராத்திரின்னு சொல்றோம். வேற கூட்டமும் அவ்வளோக்கு எதுவுமே இல்லை. சாமியை பார்க்க போறோம். வாங்க உள்ள போயிட்டு பார்க்கலாம். இதை தரிசிச்சுட்டு அப்படியே மேல போகலாம். வாங்க. இதுக்கு முன்னாடி எல்லாம் இங்க அம்மன் சன்னதி இருக்கு. அதுக்கு முன்னாடி இங்க அலோவ் பண்ணாங்க. இப்பெல்லாம் அலோவ் பண்றது கிடையாது. அம்மன் சன்னதி சாமி. மணி வந்து இப்ப 6:23 ஆகுது. சன்ரைஸ் வெயிட் பண்றோம். சன்ரைஸ் வரல. சோ பார்க்கலாம். வெள்ளிங்கிரி ஆண்டவர் சீரியல் செட்லாம் போட்டிருக்காங்க. மணி கிட்டத்தட்ட ஒரு 6:30 ஆகுது. இன்னும் சன்ரைஸ் ஆகல. பார்ப்போம். வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். குளிர் தான். ஒன்னும் அந்த அளவு ஹெவி குளிர்லாம் இல்ல. நாமினல் தான். கிளவுட்ஸ் எந்த அளவுக்கு இருக்கு பாருங்க. கிளியரா விடிஞ்சிருச்சு. ஆனாலும் இன்னும் சூரியன் வெளில வரல. சூரியன் சீக்கிரம் வந்ததாலதான் வெள்ளியங்கிரியே உருவாச்சு. ஆனா இங்கேயே சூரியன் வரல. எல்லா வருஷமும் ஏறதை விட இந்த வருஷம் ஒன்றும் கஷ்டமே இல்லை. மலை ஏறுறது ரொம்ப ஈஸியா ஏறின மாதிரிதான் இருக்குது. நீங்க எப்படி ஏறினீங்கன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்க மக்களே. மணி 7 ஆயிடுச்சு. அதனால இன்னும் சன்ரைஸ் ஆகல. எல்லாருமே அதுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. சுத்தி பாத்தீங்கன்னாலே தெரியும். ஃபுல்லா கிளவுட்ஸா. ரைட்ல ஃபுல்லா இருக்கிறது எல்லாமே கிளவுட்ஸா இருக்குங்க.
இதுதான் நம்ம வெள்ளிங்கிரி ஆண்டவர் இது கன்னட சுயம்புவா இருக்கிற இடம். கிளவுட்ஸ் தான். எந்த அளவுக்கு கிளவுட்ஸ்ல எவ்வளவு மக்கள் வெயிட் பண்றாங்கன்னு பாருங்க. சன்ரைஸ் வந்துடும். ஆனா இன்னைக்கு சன்ரைஸ் டைம் வந்து 6:38. ஆனா இது வரைக்கும் சன்ரைஸ் வரல. ஸோ இதுக்கு மேல வெயிட் பண்றது ஒருத்தா என்னன்னு தெரியல. பார்க்கலாம். 7வது மலையில இருந்து கீழே இறங்குற பாதையை பாருங்க எப்படி இருக்குன்னு பாருங்க மக்களே. பாதையா இது பாதை வகையே தெரியலடா இல்லை. இப்போ இந்த பாதையில தான் இறங்கி போய்கிட்டு இருக்கோம். நீங்க எந்த பாதையில இறங்குனீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்க பாப்போம். ஃபுல் வீடியோ பாருங்க. கரட முரடான இடம்லாம் எங்க இருக்குன்னு சொல்லி வீடியோல காட்டுறேன். அண்ட் சர்ப்ரைஸ் பண்ணி வச்சுக்கோங்க ஆர்ஜி ராஜ் விலாக்ஸை. ஃபேஸ்புக், இன்ஸ்டா, ட்விட்டர், யூடியூப், எவ்ரிவேர் ஆர்ஜி ராஜ் விலாக்ஸ். வாங்க அடுத்த கரடு முரடான இடத்துக்கு போயிட்டு கண்டினியூ பண்றேன். குருவி கத்துற சத்தம் கேக்குதா பாருங்க. குருவி எல்லாம் இப்பதான் கத்துது. இந்த மரத்துல ஏன் கல்லு கட்டி வச்சிருக்காங்க உங்களுக்கு தெரிஞ்சா கமெண்ட் பண்ணுங்க. இங்க பார்த்தாலும் கல்லு தான் கட்டி வச்சிருக்காங்க. ஒன்னும் டஃபஸ்ட் ட்ரெக்கிங் பாதெல்லாம் இல்லை இந்த இடத்துல. இருந்தாலும் இப்படிதான் இறங்குறதுக்கு 7வது மலையை பொறுத்த வரைக்கும் ஏறுறதுக்கு ஒரு பாதை, இறங்குவதற்கு ஒரு பாதை. சன்ரைஸ் வருது பாருங்க மக்களே. சன்ரைஸ் வெளில வந்துட்டு இருக்கு. அம்மாடி பாருங்க மக்களே. சன்ரைஸ் சூப்பரா வந்துட்டு இருக்கு. சூரியன் மேல வந்துகிட்டு இருக்கு. ஆல்ரெடி சன்ரைஸ் ஆயிடுச்சு. இருந்தாலும் லேட்டா தான் வந்திருக்கு. 7 மணிக்கு மேல. இங்க தெரியறது 7 மணிக்கு மேலதான் தெரியுது. 7வது மலை 2 பாதை இருக்குன்னு சொன்னல. இது இறங்குற பாதை, அது ஏறுவாங்க அந்த பக்கம். போறாங்க பாருங்க, ஏறிட்டு இருக்காங்க. மக்கள் கூட்டம் ஏறும் மாதிரி தெரியுது பாருங்க. நம்ம 7வது மலையில இருந்து கீழே இறங்கணும். இன்னும் இறங்கல. இது பாருங்க அடி வரும் 7வது மலைக்கு. சரி அப்படியே எடுத்துக்கிட்டே வா. கட் பண்ணிக்கோ. இவ்வளவுதான் கடந்து வந்தாச்சு. கிட்டத்தட்ட 1 மலை இறங்கியாச்சு இப்போதைக்கு. ஆண்டி சொன்ன எனக்கு போயிட்டு இருக்கோம். அடிவாரத்துலதான் எப்பவுமே சப்பாத்தி வந்து ஃப்ரீயா கொடுப்பாங்க. எல்லா வருஷமும் கொடுப்பாங்க. கொடுத்துட்டு இருக்காங்க. எல்லா வருஷமும் காலையில வந்தீங்கன்னா இங்க சப்பாத்தி கொடுப்பாங்க. பிரிச்சுட்டு இருக்காருல மூட்டை இங்கதான் கொடுப்பாங்க. கொடுக்குறாங்க பாருங்க. இதான் எப்பவுமே வருஷம் அவங்க அன்னதானம் பண்ணுவாங்க. பல வருஷமா பண்ணிட்டு இருக்காங்க. நீங்க காலையில வந்தீங்கன்னா இங்க வந்து வாங்கி சாப்பிட்டுக்கோங்க. வெள்ளிங்கிரி இப்போ தெரியுது பாருங்க. டாப் உங்களுக்கு டாப்பே இப்ப தெரியும். இது பாத்தீங்கன்னா அப்படியே எறும்பு மாதிரி சரியா வந்துட்டு இருக்காங்க பாருங்க. இதுதான் 7வது மலை. இப்ப நம்ம ஆண்டி சொன்னிய நோக்கி போய்கிட்டு இருக்கோம். which is 6th hills. அந்த பக்கம் பாருங்க ஒரு குறுப்பு என்ன கொடியாட்டி நிக்குது அங்க. ஏன்னா 5வது மலையில வந்து 3 ஸ்டெப் டவுன் இருக்கும். 1 2 3 சொல்லிட்டு அந்த 3 ஸ்டெப் டவுன் இப்ப மேல ஏறணும். அதாவது 6வது மலையில இருந்து 5வது மலைக்கு போறதுக்கு இந்த 3 பெரிய பெரிய ஸ்டெப் டவுன் ஏற போறோம். வாங்க போய் ஏறுவோம். என்ட்ரிங் டு ஆண்டிசுனை. இங்க இருந்து 3 ஸ்டெப் மேல ஏறணும். 3மே மோடா தான் இருக்கும். ஸோ வாங்க போயிட்டு ஏறலாம். இது கொஞ்சம் டஃப். 7வது மலை ரொம்ப டஃப். அண்ட் 4th ஹில்ஸ் தான் இன்னும் கொஞ்சம் டஃப். மீதி எல்லாமே கொஞ்சம் நாட் பிக் டஃப்ஸ். காட்சியை பாருங்க. ஐபோன் தான் கிளியரா இருக்கும். இந்த போன்ல இவ்வளவுதான் என்னால காட்ட முடியுது. இந்த மரங்கள்ல பூ பூத்திருக்கிறதுலாம் அவ்வளவு அருமையா இருக்கு. இயற்கையை கண்டு ரசிக்கலாம். ரூல்ஸை ஃபாலோ பண்ணுங்கடான்னாலும் எவனும் கேட்கறது கிடையாது. குளிச்சுட்டு உள்ளாடையெல்லாம் இங்கதான் கட்டி போட்டு போறாங்க. ஆனா இம்மா போர்டு வச்சிருக்காங்க. எந்த போர்டையும் யாரும் எவனும் கண்டுக்கிற மாதிரி தெரியல. இங்க பாருங்க எவ்வளவு ட்ரெஸ் இப்பதான் கிளீன் பண்ணது. எல்லாமே கிட்டத்தட்ட 11 டன் குப்பை எடுத்தாங்க. ஆனால் இன்னமும் குப்பை பூரா இங்கதான் கிடக்குது. கைட்டு இங்கதான் எல்லாத்தையும் போட்டு போறாங்க. ஃபுல்லா குப்பை எல்லாம் இங்கதான் கிடக்குது. போர்டு கீழே தான் குப்பையெல்லாம் போட்டு வச்சிருக்காங்க. ஆண்டி சொன்னை
அவ்வளோ கூட்டம்லாம் இல்லை. இன்னைக்கு February 16 மண்டே காலைல ஒரு 7:30 AM. வந்தீங்கன்னா குளிச்சுட்டு இங்க குப்பையெல்லாம் போடாதீங்க. இங்க இருந்து எடுத்துட்டு போறதுக்கு அவங்க எவ்வளவு கஷ்டப்படுறாங்க. எல்லாரும் உள்ளாடி எல்லாம் கட்டி இங்க பாவத்தை சேர்த்துட்டு இருக்கீங்க. ரிட்டர்ன் போக போறோம். கடைசி ஒரு ஆண்டி சொன்னீங்க பார்த்துட்டு போலாம் வாங்க. எல்லாரும் குளிச்சிட்டு இருக்காங்க. தண்ணி எவ்வளவு கிளியரா இருக்கு பாருங்க. இருக்கு எப்பவும். This part is too slippy. அதாவது ஆண்டிஷன்ல இருந்து வரும்போது கொஞ்சம் ஸ்லிப் ஆகும் பாதைகள்லாம். ஸோ பார்த்து ஏறுங்க. நான் ஸ்டெப் டவுன் போயிட்டு மேல போயிட்டு காட்டுறேன் உங்களுக்கு. என்ன மரம் பூன்னு சொல்லி அழகா இருக்கு. ஃபர்ஸ்ட் ஸ்டெப் டவுன் இதுதான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் டவுனு. ஏறிட்டு இருக்கோம். மூச்சு வாங்க முடியல. பின்னால தெரியுது பாருங்க. இங்க இருந்தா வந்துட்டு இருக்கோம். நீ உங்களுக்கு ஏற கஷ்டம். இறங்கும் போது கூட இருந்தாலும் அதாவது ஏறும்போது மூச்சு வாங்கல. ரிட்டர்ன் வரும்போது இந்த அளவு மூச்சு வாங்க. இதான் நான் சொன்ன செகண்ட் ஸ்டெப் டவுனு. செகண்ட் ஏரியாச்சு. இன்னும் ஒண்ணு அதை விட்டு ஏற்றோம்னா இதான் பீமன் கலிகுண்டா. 5ஆம் மலை ஸ்டார்டிங் இதுதான். இயற்கை எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க. பாறைகள், அந்த புல்லு எல்லாமே எவ்வளவு அருமையா சூப்பரா இருக்கு பாருங்க. இதுதான் அந்த தேர்ட் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வரும்போது இங்க போகும்போது தேர்டு அது இறங்கி வராங்க பாருங்க. இங்க வரவங்க அதுல இறங்கி வந்துருவாங்க. இந்த வழியா போறவங்க இது வழியா ஏறி மேல போயிடுவாங்க. மேல ஏறிட்டு இருக்கோம். ஏரியா மூச்சு வாங்கிட்டு இருக்கு. பின்னாடி பாத்தீங்கன்னா சூரியன் பிரகாசமா தெரிவாரு. ஒருவேளை இந்த கேமரால தெரிய மாட்டேங்குதா தெரியல. செல்ஃபி கேமரா 1080p தான் ஃப்ரண்ட். தெரிய மாட்டேங்குது. பேக்ல நம்ம வெள்ளிங்கிரி ஆண்டவர் தெரியுது பாருங்க. இன்னும் கிளவுட்ஸ் மறைச்சிட்டு இருக்கு. தெரிய ஆரம்பிச்சிட்டு இருக்காரு வெள்ளிங்கிரி ஆண்டவர். இந்த பாருங்க மக்கள். இந்த மரத்தை பூவெல்லாம் பாருங்க எவ்வளவு அழகா இருக்கு. இந்த மரம் நல்லா பசுமையா இருக்கு. இயற்கை காட்சிகள்லாம் அவ்வளவு அருமையா இருக்குது. குருவி எல்லாம் கத்திட்டு இருக்கு பாருங்க. ரெட் கலர் பூ சூப்பரா இருக்கு மரம். அவ்வளவுதான் மக்களே. நம்ம என்ன கீழே இறங்க போறோம். இன்னும் கொஞ்சம் தூரம் தான் இருக்குது. வாங்க போலாம். இப்போ வந்து நம்ம 4வது மலை இறங்கிட்டு இருக்கோம். அதை ஒட்டஞ்சோத்தர் சீவஜவாதி தாண்டி இறங்கி வந்துகிட்டு இருக்கோம். அடுத்து இது வந்து 3வது மலை. இளைஞர்ல ஃபுட்பாத் எல்லாம் இப்படிதான் இருக்கும். நீங்க நடந்து போற வழி. இதுக்கப்புறம் நான் காமிச்சது எல்லாமே கீழே வர ஃபுட்பாத்தஸ் தான். ஸோ இப்படிதான் இருக்கும். பார்த்துக்கோங்க மக்களே. ஸோ ஷூ போட்டு போங்க, பெட்ரு, நல்லா இருக்கும். ஸ்லிப்பர்ஸ் அலோடு இல்லை. இருந்தாலும் ஒரு சிலர் போட்டு வராங்க. எப்படி போட்டு வராங்கன்னு தெரில. ஷூ போட்டு வந்தீங்கன்னா கரெக்டாக இருக்கும் உங்களுக்கு ஏறி இறங்குறதுக்கு. ஆல்மோஸ்ட் ஒரு 5 to 6 hours வித் ரெஸ்ட்னா ஒரு 7 மணி நேரம் கரெக்டாக. ஒரு நாமினல் 5லேருந்து ஒரு 7 hours அவ்வளோதான். ஏறும்போது அவ்வளோக்கு உங்களுக்கு பெயின் தெரியாது. ஃபர்ஸ்ட் மலை ஃபுல்லாக வந்து ஸ்டெப்ஸ் இருக்கும். செகண்ட் மலை வந்து கொஞ்சம் இது மாதிரி ஃபுட்பாத் இருக்கும். தேர்டு தான் கொஞ்சம் இல்லை அதிகமாகவே கஷ்டமாக இருக்கும். 4th, 5th, 6th ஓரளவு தெரிஞ்சிக்காது. 7th தான் கொஞ்சம் கஷ்டம். ஸோ இதுதான் அந்த ஃபுட்பாத்தஸ் எல்லாமே. மழை பெஞ்சதால கொஞ்சம் படிக்கட்டெல்லாம் மண்ணு கரைச்சிட்டு ஓடினதால இப்படி இருக்கு. இது வந்து பாம்பாட்டி சித்தர் குகை. இதுலேருந்து கீழே வந்து 2வது மலை ஸ்டார்டிங் இறங்கத்தில். ஏறும்போது இது 3வது மலை. அடுத்தது பாம்பாட்டி சித்தர் குகையோட 2வது மலை முடிஞ்சிடும். இங்கே வந்து இதை மாதிரி பாதைகள் இருக்கும். அடுத்தது வந்து கொஞ்சம் தூரத்துக்கு வழுக்குப்பாறை. இந்த வழுக்குப்பாறைலாம் செகண்ட் மலையில தான் இருக்கும். இதையும் வழுக்குப்பாறையும் தாண்டி வந்தீங்கன்னா கொஞ்சம் தூரம் ஃப்ளாட் இருக்கும். கொஞ்சம் தூரம் இப்படிதான் கல்லுக்கெல்லாம் இருக்கும்.
இறங்கும் போது தான் உங்களுக்கு பெயின் ஏற்படும். வந்துடும் வந்தீங்கன்னா அடுத்தது நமக்கு வெள்ளி விநாயகர் வந்துடும். இது வந்துச்சுன்னா இதுக்கப்புறம் மலை இது கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் கண்டினியூவா நீங்க நிக்காம நடந்தீங்கன்னா ஒரு 45 மினிட்ஸ்லேருந்து 1 மணி நேரம் இறங்கிடலாம். நிக்காம நடந்தோம்னா இப்படிதான் இருக்கும். அந்த ஃபுல் பாத்தாசுமே எல்லா மலையுமே ஏறும்போதும் சரி இறங்கும் போதும் சரி கரெக்டான அளவு தண்ணி எடுத்துக்கோங்க. அது போல குச்சி ஒன்று எடுத்துக்கோங்க. ஏன்னா தடிக்கு விழுந்தோம்னா ஒரு சில இடம்லாம் ரொம்ப செங்குத்தா இருக்கும், அடிபடுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. ஸோ அது மாதிரி பார்த்துக்கோங்க. நான் மேக்சிமம் நைட்டில் தான் ஏறுவேன். இறங்கும்போது மட்டும் பகலில் இறங்கிடுவேன். ஏன்னா நம்ம ஸ்லிப்பர்ஸ் போடுறதில்ல, அதனால. அது மாதிரி நீங்கள் மேலே ஏறும்போது ரைட் சைடில் ஒரு குகை உள்ள போயிட்டு இங்கே சாமி கும்பிட்டு ஏற ஆரம்பிக்கலாம். இங்கே தான் அந்த இடம். ரைட் சைடு நீங்கள் யாராவது போயிருந்தீங்கன்னா சொல்லுங்கள். முடிச்சுட்டு கீழே வந்தாச்சு. அவ்வளோதான். நம்ம காலைல வரும்போது 11:50 சம்திங். இதெல்லாம் நான் 2019 எடுத்தது. அப்போலாம் இந்த அளவு பிரம்மாண்டம் எதுவுமே கிடையாது. அப்போ இருக்க வெள்ளிங்கிரி ஆண்டவரை பாருங்க. இதுவுமே நான் 2 இயர்ஸ் முன்னாடி போயிருந்தேன். அப்போ எடுத்த ஃபுட்டேஜ் இது. சன்ரைஸ் பார்த்து வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். அப்போ இருக்கிறதுக்கும் இப்போ இருக்கிறதுக்கும் நீங்கள் என்ன வித்தியாசம் ஃபீல் பண்ணுறீங்கன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் பார்த்து சேஃபாக போயிட்டு வாங்க மக்களே. பிளாஸ்டிக் மேலே போடாதீங்க, குப்பையை போடாதீங்க, அங்கங்கே எது நெருப்பு கொளுத்தி வைக்காதீங்க. மலையை நம்ம தான் பாதுகாக்கணும். வனத்துறை என்ன தான் சொல்லியிருந்தாலும் நம்ம பத்திரமா வச்சிருந்தா தான் அடுத்தடுத்த டைம் போகிறது நல்லாயிருக்கும்.